வரலாறு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எப்போதும் சுழன்றுக்கிட்டே இருக்கிற ஒரு சக்கரம் தான் வரலாறு. இது வந்து ஒரு சைக்கிளிக் வீல் தான் வரலாறு, ஹிஸ்ட்ரி. அதோட கதையை, அதோட வடிவம் வந்து நீங்கள் வந்து ரீப்ளே பார்த்துட்டே இருக்கலாம். இந்தியா வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல சாம்ராஜ்யங்களாக, சமஸ்தானங்களாக, நிலப்பிரபுங்களாக இருந்துச்சு. ஒரே பகிரப்பட்ட கலாச்சாரத்தில் பிணைக்கப்பட்டிருந்தாலும் சிறு குறு நில மன்னர்களால் இந்த நிலப்பரப்பு இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொருத்தரோட சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டு வெட்டிட்டு சேர்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் பலாயிரம் வருஷம் வரலாறு இந்த நிலத்தோட வரலாறு. ஆனால் வெளியே இருந்து ஒரு படையெடுப்பு வரப்போது இவங்க ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கிறத பயன்படுத்தி முதல்ல முகல் சாம்ராஜ்யம் உருவாச்சு. முகல் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி பின்ன ஆங்கிலேய சாம்ராஜ்யம் உருவாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தால ஒருங்கிணைக்கிறவங்க எண்ணத்தில் வரல. அவங்க நாட்டு பயனுக்காக, சுய லாபத்துக்காக, சொந்த லாபத்திற்காக உள்ளூர் மன்னர், படை தளபதி, இப்போ இந்த உள்ளூர் பிரச்சனை இதெல்லாம் பயன்படுத்தி ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறத பயன்படுத்தி ஒற்றை ஆட்சியை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ரொம்ப காலத்தில் முன்னோக்கி இன்னைக்கு வந்தோம்னா இதே தான் நடக்குது. முகலாயர், ஆங்கிலேயர் இவங்கெல்லாம் மாறினாலும் அந்த இடத்தை நிரப்பிஇருக்கிறது வந்து காங்கிரஸும் பிஜேபியும் தேசிய கட்சிங்கிற பேரில் இவங்க ஒரு சாம்ராஜ்யம் தான் நடத்துறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பிராந்திய அதிகாரங்களை மட்டுப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. இந்தியாங்கிற நிலப்பரப்பே வந்து பகிரப்பட்ட கலாச்சாரம் இருந்தாலும் பிராந்தியத்துவ நிலம் தான் அது. ஒவ்வொரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் வேற ஒரு கலாச்சாரம், வேற ஒரு மக்கள், வேற ஒரு மொழி, வேற ஒரு பிராந்தியம் தான் இருக்கு. அதை வந்து மட்டுப்படுத்தி ஒடுக்கி தான் இந்த காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி செயல்படுது. இதை அப்படியே வரலாறு ஒப்பிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிராந்திய கட்சியை அரசு கவிழ்ப்பது, அரசியல் நாடகம், இந்த அதிகார நாடகங்கள், பதவி விலகல், இந்த மாதிரிலாம் பண்ணி கட்சியை உடச்சி பிரிச்சு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் ஒரு அட்டுலியம் காமெடியாக தான் பாஜக உருவாச்சு. ஆனால் பாஜக உருவானது அப்புறம் ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் அவங்க காங்கிரஸ் பயங்கரமாக அடிச்சு உடச்சி பிராந்திய கட்சியை சிங்கிள் பேர் எடுத்துட்டு இருக்காங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வரலாறுல ஒவ்வொரு காலங்களிலும் திரும்ப நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சி, இந்த பிராந்திய கட்சி கூட்டணியான எதிர்கட்சி கூட இந்த தேசியவாதத்துக்கு எதிராக வந்து எதுவுமே பண்ண முடியாது. பிராந்திய முக்கியத்துவம், ரீஜனல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுப்படவே கூடாது, நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் வந்து நம்பர் கம்மியாக இருக்கும் தவிர கிளியர் மேண்டேட் வரவே இல்லை. ஏன்னா அந்த ஒற்றை ஆட்சிக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆனால் இந்த பக்கம் ஒரு பிராந்தியத்துவ இதுவும் இல்லைங்கிற ஒரு கோபமும் இருக்கு. இதை நீங்கள் அப்படியே வரலாறுல பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், ஹிஸ்ட்ரி சைக்கிள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே பார்க்கலாம். திரும்ப வரலாறு வந்திருக்கு. அப்படிதான் முகல் வந்தாங்க, ரொம்ப சுலபமாக கைப்பற்றிட்டாங்க, ரொம்ப நாள் ஆண்டாங்க. முகல் வீழ்ந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயர் அந்த இடத்த நிரப்ப இப்போ சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த இடத்த காங்கிரஸ் நிரப்பிச்சு. காங்கிரஸ் வந்து இவங்க பண்ண இது தாங்க முடியாமல் தான் பிஜேபி உருவாச்சு. இப்போ அவங்க வந்து பண்ணதுக்கு இது உருவாக்கு. இது திரும்ப தான் நடக்குமே தவிர இந்த ரீஜனல் பவர் வந்து ஒரு எதிர்ப்பு தான் காட்ட முடியுமே தவிர ரீஜனல் பவரால் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொண்டு வரவே முடியாது. ஏன்னா இங்கே அதுதான் அது கடந்த கால வரலாறு. Chase soft morning, unrushed walks, warm light, great food. That's what life is about.